ஈரோட்டில் பாமக கூட்டத்திற்காக பிரதான சாலையை அடைத்து நாற்காலிகள் போட்டதால் பரபரப்பு. காவலருக்கும் பாமகவினருக்கும் முற்றிய வாக்குவாதம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதியில் உள்ள சத்தியமங்கலம் பிரதான சாலையில் இன்று பாமக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இச்சாலையின் ஒரு பகுதியில் மட்டுமே கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்திற்கு வந்த பாமகவினர் சாலையை முற்றிலுமாக அடைத்து நாற்காலிகளை போட்டு வாகன போக்குவரத்தை துண்டிக்க முயன்றனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீரப்பன் சத்திரம் காவல் ஆய்வாளர் சரவணன் சாலையில் நாற்காலிகளை போடுவதை தடுத்து நிறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த மேடையில் இருந்த பாமக நிர்வாகி ஒருவர், இன்ஸ்பெக்டர் சார், காவிரியில் தண்ணீர் கிடைப்பதை நீங்க தான் தடுக்கிறீங்க, கூட்டத்திற்கு ஏன் இடையூறு செய்றீங்க என மைக்கில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஒரு மணி நேரம் கூட்டம் நல்ல நடக்கிறது. நீங்க குடிநீர் குடிக்கிறதா நாங்க போராடுறோம். சொல்ல சொன்னாங்க சார். சார், நீங்க தமிழக மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது நீங்களே அனுமதி கர்நாடக கட்ட மாட்டோம். அணை கட்டாம நிறுத்துவோம். அந்த பக்கம் டிராபிக் போட்டு ஒதுக்கி சார். 1 hour ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க என்ன சார்? இதனால் கடுமையான கோபமடைந்த காவல் ஆய்வாளர் சரவணன், மைக் கிடைத்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என ஆவேசமாக மேடை அருகே சென்று பாமகவினரை எச்சரித்தார். அந்த பேரிகார்டவே எடுத்து போட்டு இந்த 2 லைன் சேர் போடுங்க. இந்த 2 லைன் போடுங்க, சேர் போடுங்க. இதனால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே மேடைக்கு முன்பாகவே பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அன்புமணி ராமதாஸ் வரும் வரை போக்குவரத்து தடைபடக்கூடாது என போலீசார் திட்டவட்டமாக கூறியதை அடுத்து தற்காலிகமாக பிரச்சனை முடிவுக்கு வந்தது. எனினும் அன்புமணி ராமதாஸ் மேடைக்கு வந்தவுடன் சாலையின் ஒரு வழிபாதை முற்றிலுமாக அடைக்கப்பட்டது. இதனால் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவசர தேவைகளுக்கு கூட செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர்.